எல்லா வண்டியிலையும் இந்த ஏசி தான். ஏசி மட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அடிச்சு காலே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அது ரெக்கார்ட் ஆகிட்டு எதுக்கும் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். இது வந்து பவர் ஸ்டேரிங்கா? இது வந்து பவர் ஸ்டேரிங்னா 2000 மாடலோட பவர் ஸ்டேரிங், ஆயில் ஸ்டேரிங் மாதிரி இருக்கும். அதுலேயே ஸ்மூத்தா? ஆமாண்ணா. ஸ்டேரிங் வேலை செஞ்சிருக்கு. என்ன வேலை செஞ்சிருக்கு? ஸ்டேரிங் வேலையா? வேலை செஞ்சிருக்கு. ரேக் வேலை செஞ்சிருக்கு. சொன்ன மாதிரி டீசெண்டாக தான் இருக்குது சவுண்டு. ஆனால் எக்ஸாஸ்ட் மாற்றிருக்கு. எக்ஸாஸ்ட் மாற்றிருக்கு. சவுண்ட் வராது. கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணிட்டோன்னே நான் அந்த மாடல் அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி தான் புல்லிங் இருந்திருக்கு. இப்போ இது ஆஃப் பண்ணால் சடன் புல்லிங் கிடைக்கும். ஏசி ஆஃப் பண்ணா? இப்போ ஆஃப் பண்ணோம். இது ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் நல்ல சவுண்டு வராது இல்லையா? உருவங்களா சவுண்ட் வராது. மைக் பக்கத்தில் வச்சா அந்த சவுண்டு வரும். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறது, நான் நார்மலாக என்னோட ஃபோனில் வீடியோ எடுத்து காமிக்கிறதுக்கும் சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம உள்ளே உட்கார்றதுனால வெளியே சவுண்ட் கேட்கறது இல்லை. ஏன்னா எந்த ஒரு லீக் இல்லை. அதனால நமக்கு உள்ளே உட்காரும்போது சவுண்டு இல்லாத மாதிரி தெரியுது. வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு டீசென்ட் சவுண்டு வருது. கொஞ்சம் கண்ணாடி இறங்கி பார்ப்போமா? ஓ, நான் நார்மலாக ஒரு சவுண்டு வருது. சவுண்டு இருக்கு. ரொம்ப இதாக இல்லை. இன்னுமே தெளிவாக டியூன் பண்ணணும். ஆனால் அவங்க அந்த அளவுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வைப்பர் பிளேட் பாதியில் நிற்கிதா இல்லை இறங்குமா? இல்லை, அது அவ்வளோதானா? ஃபுல்லாக இறங்காது கீழே? ஃபுல்லாக கீழே போகாது. அவ்வளோ தான் செட் பண்ணி வச்சிருக்கு. இன்னும் கீழே இறங்கிருக்கணுமா? இல்லை, ஆமாம், ஆக்சுவலி ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அதனால் இறக்கிக்கலாம். அதை இறக்கி வச்சுக்கலாம். ஏசி ஆஃப் பண்ணிடலாமா? நான் அமிதா கலர்ஃபுல்லாக இருக்குது கோத்தகிரி. அதுதான் பாருங்க, ஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்குது இன்னைக்கு. இந்த வண்டியில் இது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸ்ன்னு சொல்லலாம். ஹீட் நல்லா வருது இல்லை? 1493 cc சம்திங், அரௌண்ட் 1500 cc தான். ஆமாண்ணா. எதனால இந்த வண்டி சூஸ் பண்ண? இது அப்படியே ஒரு கிரேஸ்னா வண்டி. இல்லை, ஹோண்டா சிட்டி தான் வேணும் அப்படின்னா அந்த ஹோண்டாங்கிறது அப்பத்துலேருந்தே அந்த மைண்டில் இருந்துச்சுன்னா, நிறைய அந்த ரேஸ் கான்செப்ட் வண்டி எல்லாமே வந்து இந்த வண்டியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரேஸே அந்த கான்செப்டே இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால ரொம்ப பிடிக்கும். சஸ்பென்ஷன்லாம் மாற்றிருக்குண்ணா. ஆனால் வந்து அந்த புஷ்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா அந்த சவுண்டே இருக்காது. இன்னும் வேலை இருக்கு. அப்போ வேலை இருக்குன்னா பாடி வேலை, சின்ன வேலை, டிங்கரிங் வேலை இருக்குது, பெயிண்டிங் வேலை இருக்குதுண்ணா. இந்த ஸ்டேரிங் மாத்திரமா? ஸ்டேரிங் மாத்துறது இல்லைண்ணா. இது அது வந்து நம்ம கிரிப்பு தான் போடணும். நம்ம மேலே அப்பவுமே இந்த ஷேக் வருது. இந்த ஸ்டீரிங் கிடைக்காதுண்ணா. அப்படியா? புதுசாக கிடைக்காதா? கிடைக்காது. சொன்ன மாதிரி. ஆனால் எல்லாம் சுற்றி தெரியுது இல்லையா? எல்லாமே தெரியுது. உங்களுக்கு கூலிங் ஒட்டினாலுமே தெரியும். இது பார்த்தீங்களா, இப்போ ஒரு கிளாஸ் வந்து இப்போ பிக்கப் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். பிக்கப்ல ஏறி உட்காந்தா எவ்வளோ விசிபிலிட்டி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த விசிபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஆனால் இது நீங்கள் இதை ஓட்டிட்டு திடீர்னு நம்ம ஸ்விஃப்டே ஓட்டினீங்கன்னா கூட அந்த போஸ்ட் ஆமாம் இதுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வண்டியிலனா எக்ஸாஸ்ட் இருந்தால் எனி டைம் என்ன பண்ணாலும் ஆகலாம். கரெக்டாக ஓட்டுறவங்க இல்லைங்க அப்படின்னா புரியல. இது உங்களுக்கு அப்படியே ஒரு த்ராட்டில் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு அப்படியே ஸ்பீடாக போன்னு சொல்லி அந்த புஷ் பம்ப் பண்ணி கொடுக்கும். அது உங்களுக்கு அப்படி பண்ணிடும். இன்ஜின் செக் லைட் எரியுது. அதுக்கு ஒரு கேபிள் இருக்குண்ணா. அந்த கேபிள் மாற்றணும். அந்த கேபிள் கிடைக்காது, ஆல்டர் பண்ணி தான் போடணும். அதனால மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் சிட்டியில் அந்த கேபிள் லைட் எல்லாத்துக்கும் எரியும். எவ்வளோ ஆச்சு அது எல்லாமே பண்ணுறதுக்கு? ஆனால் ஒரு 70 ஆயிடுச்சுண்ணா. 70,000. ஆமாண்ணா. வண்டி எவ்வளோக்கு எடுத்த? வண்டி 1.5
அதான் நல்ல பேஸியாக இருக்கு. ஆமாம். ஆனால் இந்த சவுண்டு பேசி சவுண்ட் மைக்கில் வருமானு தெரியல. வரும். நான் ஃபோனில் எடுத்திருக்கேன். ஃபோன்லன்னா பக்கத்தில் வச்சு எடுக்கல, தூரமாக ஃபோனை வைக்க சொல்லிட்டு த்ராட்டில் தான் கொடுத்தேன். பக்கத்தில் சவுண்டு இருந்துச்சு. என்ன ஒரு சவுண்ட் வருது? டோர் தங்கினால. கண்ணூரில் தான் சரி பண்ணி கொடுத்தாங்க. கேரளாலையா? ஆமாம். ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்ட் எடுத்துடலாம். மேலே எடுத்துடலாம். எங்கே? இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற வண்டி ஓட்டிட்டு நீங்கள் வேறு எந்த வண்டி ஓட்டினாலுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. இது ராடு ஃபினிஷிங் ஆகல இல்லையா? இது ஒரு கிளிப்பு வேணுமா? அதுக்கு கிளிப்பு போட்டாலுமே நமக்கு கியர் போடும்போது எப்படி இருக்குன்னு தெரியாது. போட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிளிப் போட்டால் தான் இப்படி கரெக்டாக நிற்கும். இந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் நல்லாயிருக்கும். அதுதான் கரெக்டாக பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆமாம். எந்திரிச்சு உட்காரத்துக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும் போலியே. இது சென்ட்ரல் லாக் பண்ணணும். பெங்களூர் சைடில் கொண்டு போனால் தெரிஞ்சவங்க போனால் ஒரு 1 hour இல்லைன்னா ஒரு 1.5 hours வண்டியே ஃபுல் க்ளீனாக எந்த சவுண்ட் இல்லாமல் ஜெர்க்கு பண்ணி கொடுத்துருவாங்க. எதுவுமே இல்லாமல் பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி கிடைக்கிறது தான் ரேரு.
இப்போதைக்கு நீ ஹாப்பி தானே வண்டியில்? இப்போதைக்கு வண்டி எனக்கு அதான் அவர் ஓகே, மெக்கானிக் வைஸும் சரி, நம்ம கம்ஃபர்டபுளுக்கும் சரி, எல்லாமே இந்த வண்டி எனக்கு ஓகே தான். பக்கா. இதோ இங்கே ஒன்று நிற்கிது பாரு. டைப் 1. டைப் 1 டைப் 1 நான் கன்றாவே நிப்பாட்டியிருக்கேன் இல்லையா? நான் சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது வண்டி. எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்? 15+. 15 to 18 கிடைக்கும். ஓ பரவாயில்லையே, ரொம்ப நல்ல மைலேஜ் இருக்கும். பேக்கில் உட்காரவங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் தான். அதுதான் ரொம்ப நல்ல கம்ஃபர்ட் இருக்கிறதுலே. உங்கள் ஷிஃப்ட்டை விட பேக்கில் உட்கார ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா பின்னாடி உட்காந்து பாருங்கள். அதான் உட்காந்து பார்க்குறேன். வயசானவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடம். இது என்னது? இது ஹீட்டரா? அது வந்து இது பேக்குக்கா? பேக் இதா? ஆமா. இல்ல இது இதுக்கு இல்ல, நான் பேக் அதுக்குண்ணா. ஓ பேக் சைடு அந்த ஃபாகுக்கா? அந்த ஃபாகுக்கு. ஓகே. இது மிரர். ஓ மிரரும் இதுதானா? அது மிரர் இதுனா. ஓ அப்பவே இப்படி கொடுத்துருக்கானுங்க. ஆமாண்ணா. இது சுவிட்ச் என்னது? எது சுவிட்ச்னா? இது அது வந்து ஃபாக் லைட்டுக்குண்ணா. ஓ ஃபாக் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், புதுசாக போட்டிருக்கேன். அது இது என்ன ஆன் ஆஃப்? அது வந்து நம்ம அங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சைல்ட் லாக் மாதிரினா அது அந்த கண்ணாடிக்குண்ணா. கண்ணாடிக்கா? ஓகே. வேற என்ன இந்த மாதிரி? ஒன் டச் இருக்கு. இதா? ஓ டிரைவர் சீட்டுக்கு மட்டும் ஒன் டச். ஓ அப் அண்ட் டவுன். ஆமாண்ணா. பரவாயில்லையே, அந்த காலத்துல கூட இல்ல. ஒன் டச் டவுன்ல கீழ மட்டும் தான் இருக்கு. இது ரெண்டுமே அப் அண்ட் டவுன் ரெண்டுமே இருக்குண்ணா. அப்பவே இருக்குண்ணா. இது சென்ட்ரல் லாக் வேணா போட்டுக்கலாம்ல? சென்ட்ரல் லாக் இருக்குண்ணா. இப்போ நல்லா இருக்கே. இதெல்லாம் கம்பெனில வந்ததா? எல்லாமே கம்பெனி தானா. வண்டி கழுவி இருக்க போல. அது 1 month ஆச்சுண்ணா கழுவி. சரிதானா. அந்த பேக் அதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். சீட் லைட் இவ்வளவு தான் இருக்கும். இது நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. நல்லா இருக்கு. இது நான் கொஞ்சம் நல்லாவே பேக்ல தள்ளி இருக்கேன். ஹேண்ட் ரெஸ்ட் வந்துரும். அப்படியே? ஓ ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கு. இது வந்துரும். அது ரொம்ப நல்லா இருக்கும். செட்டப் பரவாயில்லையே. ஆமா. இது எதுவுமே நான் ஆல்டர் பண்ண கிடையாது. இது என்ன சீட் கிளிப் வைக்கிறதுக்கா? எதுங்கண்ணா? இது அது நார்மலான நம்ம ஆஸ்ட்ரே அந்த மாதிரி. ஓ தம்முக்கு. ஆமா. தம்முக்கு அப்பவே இருக்கு பாரு. இருக்கா என்னன்னு தெரியாது, பட் இருக்குது. ஓகே, என்னமோ இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா ஓகே. அந்த ஃபினிஷிங்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஒரிஜினல் தான். எல்லாமே எதுவுமே ஆல்டரே கிடையாது. பேக் பவர் விண்டோ எல்லாம் பவர் விண்டோ அப்பவே. 2002 2001 கீ ஒரிஜினல் ஹோண்டா கீ இதானா? இது இதே மாதிரி இருக்கும். நம்ம வீட்ல சேஃப்டியா வச்சிருக்கானா. அது ஒரு ஸ்கிராட்ச். இது ஒரிஜினல் கீ. இது வந்து டூப்ளிகேட் கீனா. ஆனா வேற ஏதோ ஒரிஜினல் என் கையில இன்னும் க்ளீனா அப்படியே வீட்ல இருக்கு. கொடுத்துருக்காங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர் எனக்கு கொடுத்தாரு அப்படியே ஒரிஜினல் கீ கொடுத்தாரு. மாருதில எல்லாம் அதுக்கு அப்புறம் வந்ததுதான். ஆமாடா. லைட்ஸ் மாத்தினேன் போட்டேன்னா புதுசு வந்து இப்போ 2000 மாடல் அதோட வந்து கொஞ்சம் இதாயிருச்சு, ஃபேட் ஆயிருச்சு. இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல். இது ஒரிஜினல். சேம் இதே தான் மாற்றிருக்கியா? சேம் இதே மாற்றிருக்கேன்னா இங்கே பாருங்க ஸ்டாண்ட்லையும் எழுதிருக்கோம். அதுதான் ஒரிஜினல். இதே மாற்றிட்டு கிளியரில் போட்டிருக்கியா இல்லை எல்இடி இல்லைங்க? இதே சேம் என்ன செட்டப்போ அதே இதே ஹெட்லைட் வந்து டெப்போ இந்த கம்பெனியில் தான் கிடைக்கும். இதுதான் டெப்போ. ஓகே. டெப்போ தான் வந்து இப்போதைக்கு ஒரிஜினல் மாதிரி தான். இது கிளியர் பண்ண முடியாதா? இதை பண்ணலாம், பட் இது பண்ணாலுமே நமக்கு ஒரு 5-6 months தான் வரும்னா. அப்படியா? ஆமாம் ஆமாம், ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அது அப்படி தான் வரும். கீ போட்டாலுமே அப்படியே நார்மலாக ஒரு டேப் பண்ணால் போது திறந்துடும். சின்ன சின்ன இந்த மைன்யூட் வேலை மட்டும் தான் இருக்குது பெண்டிங் இல்லையா? ஆக்சுவலாக வாங்குறப்போ இல்லைன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு லாரி வரும்போது லாரியிலேருந்து மேலே கீழே கட்ட விழுந்துருச்சு. லாரியிலேருந்து கட்ட விழுந்துருச்சு. லாரியிலேருந்து நம்மளது சேஃபாக பார்க்கிங்கில் தான் இருந்துச்சு. ஓகே. நீ நிறுத்தி வச்சிருந்த வண்டியில் கட்ட விழுந்து இப்படி ஆயிடுச்சுன்னு. சரி, மொத்தமாக நம்ம என்ன பண்ண கிளியராக பண்ணோம். ஆமாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஆமாம், சும்மா இது மட்டும் டச் பண்ணால் செட் ஆகாது. ஆமாம், பண்ண எல்லாமே பண்ணணும். ஃபுல் பாடி பண்ணலான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஓகே. ஏன்னா 1 lakh ஆயிரும் உங்களுக்கு ஃபுல் பாடி பண்ணுறதுக்கு. பெயிண்டிங் வேலை ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த பீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது. ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பீடிங் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்காது. ரேர் இதெல்லாம். ஆமாம். பா ஒரு டீ சாப்பிடலாம். அக்கா 2 black காஃபி ஊற்றுங்க. ஆமாம். சிம்பிளாக ஒரிஜினாலிட்டியாக இருக்கிறது நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா. டயரு எல்லாம் இதெல்லாம் வீல் கேப்ப ஒரிஜினல் சேம் எல்லாமே அது அந்த வண்டியில் வந்தப்போ அது மட்டும் ஒரு அலைஸ் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சூட்டான வெண்டேஜ் ஸ்டைலில் ஒரு அலைஸ் வேணும் இல்லையா? ஆமாம். 15 சூப்பர்ண்ணா. ஸ்டாக்கில் வர்றது என்றைக்குமே இப்போது நம்மளோட ஒரு வண்டி 13 inch இருக்குன்னா அதுக்கு அடுத்த சைஸ் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போடலாம். அதுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்.
ஏன்னா ஜாஸ்தி செலவு வைக்கும். ஆமாம், இன்னொன்று கம்ஃபர்ட் போயிடும், ஜாஸ்தி ஆக கம்ஃபர்ட் போயிடும், அடி வாங்கிடும் எல்லாமே. ஆமாம், ஒரு கம்பெனிக்காரங்க எதுக்காக அந்தந்த சைஸு கொடுக்குறாங்க, எல்லாமே R&D டெஸ்ட் பண்ணி கொடுப்பானுங்க. ஆமாம், அதற்கு ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போடலாம். Cheers,